இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து வரவேற்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம அழைப்பு கொடுத்து வரவேற்கணும். அப்படி கூப்பிடும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். சந்தோஷமாயிட்டு நமக்கு இங்க பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கூடவே ஒரு 6 மாதம் இருந்துட்டு திருப்பியும் அவங்க கிளம்பி போவாங்க. இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மறக்காம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுத்துட்டு நம்ம வீட்டுல முன்னோர்களை நம்ம நினைச்சு படையல் போட்டு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா பெரியவர்களோட, அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அருளே நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்ற தெய்வங்களுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா வேணும். அமாவாசை அன்னைக்கு இந்த நீர்நிலைகள்னு சொல்லக்கூடிய குளம், ஏரி, ஆறு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. ராமேஸ்வரத்துல இது வந்து ரொம்ப சிறப்பாவே செய்வாங்க. ராமேஸ்வரம் போய் செய்ய முடியல அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்க